நான் கேட்குறேன், இப்போ இந்த மடாதிபதியெல்லாம் இருக்கீங்கல்ல, எவ்வளவு தமிழுக்காக திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தம் இன்னைக்கு ஒரு புரட்சிக்கு கிராமம் கிராமம் மக்களுக்கு திரட்டுவான்ல, அந்த மாதிரி வேலை செய்வாங்கல்ல புரட்சிக்காரர்கள், அது ஒரு கட்சிக்காரர்கள் ஒரு லட்சியம் வச்சிருக்கவன். அந்த மாதிரி இரவு பகலா கிராமம் கிராமம் அலைஞ்சு அமைப்பை உருவாக்கியவர்கள் திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர், சுந்தரர்லாம் சும்மா இல்லை. சமணமும் பௌத்தமும் வந்து மேலோங்கி சமய சைவம் வைணவம்லாம் போச்சு. களப்புரர் காலம், பிறகு பல்லவர் காலம், கோலோச்சுறானுங்க. அந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த சைவம் இந்த அளவு இருக்குன்னா திருநாவுக்கரசரோ அல்லது ஞான சம்பந்தரோ கிராமம் கிராமமா அலைஞ்சு அதை மறுவாழ்வு கொடுத்து அந்த கட்டை அமைக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த கூட்டங்க இருக்கா? சைவம் நமக்கு இல்லை, இந்த வைணவம் நமக்கு கிடையாது, முடிஞ்சு போயிருக்கோம். அந்த மாதிரி உருவாக்கிய அந்த சிவநெறியில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஆதீன ஜமீன்தார்கள் தருமபுரம், திருவாவடுதுறை, திருப்பனந்தாள், இன்னும் பல ஆதீனங்கள் இருக்கு. ஆதீன ஜமீன்தார்கள் சமஸ்கிருதம் தான் இருக்கணுங்கிறான் ஆதீன கர்த்தர். அவர்கள் நடத்துற கோயில் தமிழ் அர்ச்சனை நடத்துற தடை போட்டாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் தர்மபுரம் மடத்துக்கு சொந்தமான கோயில். நம்முடைய தோழர்கள் போய் மனு கொடுக்குறாங்க தர்மபுரம் மடாதிபதி கிட்ட, இங்கேயாவது நீங்க வந்து எடுத்துக்காட்டா தமிழ் அர்ச்சனை பண்ணி குடமுழுக்கு நடக்குது, ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு? சமஸ்கிருதம் அதெல்லாம் இருக்கும், இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க என்று இழிவுபடுத்தி அனுப்பிய நபர் தர்மபுர ஆதீனம் ஜமீன்தார்களுங்க. நீ எங்களுக்கு தமிழன்ட்ட ஜமீன்தாரா இருக்க, அவனுக்கு கொத்தடிமையா இருக்கிற ஆரியனுக்கு, பிராமணனுக்கு. பல மடங்கள் அப்படி.